திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிக சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியிலே மூன்றாம் தந்திரத்திலே அட்டமா சித்தி என்கின்ற பகுதியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. யோகம் செய்வதற்குரிய நிறைவு காலம் 12 ஆண்டுகள் என்று நம்முடைய திருமூல தேவநாயனார் இந்த யோக சித்தியை பற்றி கூறுகிற பொழுது சொல்லுகிறார். 12 ஆண்டு காலம் முழுமையாக இந்த யோகத்தை செய்து முடிக்கிறவர்களுக்கு இந்த அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய 8 சித்திகளும் வந்து கூடுகின்றன என்று தெளிவுபடுத்துகிறார். இந்த 12 ஆண்டுகள்னு சொல்றது என்ன? அது 12 ஆண்டுகள் அப்படிங்கிற விளக்கத்திற்காக தனியாக ஒரு பாடலை சொல்றார். வழிபாட்டிற்கு சிறந்த சாதனமாக நமக்கு இறைவனால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த உடம்பு. உடம்பை தவிர மிகச்சிறந்த சாதனம் எதுவுமே கிடையாது. இதை தவிர மற்றவைகள் எல்லாம், உதாரணமாக மலரோ நீரோ நைவேத்தியமோ பாலோ தயிரோ இவைகளெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் அப்புறம்தான். ஆனால் மிகச்சிறந்த சாதனமாக இறைவன் வழிபாட்டிற்காக தந்தது இந்த உடம்பைத்தான். இந்த உடம்பினுடைய 5 பொறிகள் இருக்கின்றனவே, இந்த 5 பொறிகளாலும் அவனை வழிபடுவதற்குரிய முறையிலே வழிபாடு செய்கின்ற அந்த நிலையில்தான் இந்த வழிபாடு நிறைவை பெறுவதோடு ஒரு முக்கியத்துவத்தையும் பெறுகிறது. இந்த 5க்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய அந்த மனம் என்று சொல்லக்கூடிய சிந்தை, இந்த மனம், இந்த 5 பொறிகள், இவற்றோடு சேர்ந்து செய்யப்படுகிற வழிபாடு சிறக்கின்ற பொழுது நாம் இறைவனிடம் வேண்டி பெறாத ஒன்றே கிடையாது என்று சான்றோர்கள் சொல்லுகிறார். உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த சாதனம் அதற்காகவே தரப்பட்டது தானே, எதுக்கு இது உனக்கு கொடுத்துருக்கிறான்னு கேட்கிறார். உடம்பு எதுக்கு கொடுத்துருக்கிறான்? எனவே இந்த உடம்பை கொண்டு சாதிக்க வேண்டிய அந்த வழிபாடு, அதை அம்பாளே மேலிருந்து செய்து கம்பா நதிக்கரையின் ஓரமாக இருந்து மண்ணினாலே சிவலிங்கத்தை அந்த மாமரத்தின் கீழே பூசித்து நிற்கின்ற அந்த முறையினாலே யார் ஒருவர் தன்னுடைய அங்கங்களை பூசைக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்களே சிறந்த வழிபாட்டினுடைய கர்த்தாக்களாக விளங்குகின்றார். சரி, அது அப்படியே நம்முடைய 5 பொறிகளையும் வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறோங்கிற பொழுது அதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், 5ஐயும் தூய்மை செய்தல் வேண்டும். இந்த 5ஐயும் தூய்மை செய்தல் அப்படிங்கிற பொழுது 5ஐயும் தூய்மை செய்தல் எவ்வாறு? 5ஐயும் தூய்மை செய்தால் அதுக்கப்புறம் நினைவு தூய்மையாகும், அப்புறம் நினைவு தூய்மையானதுக்கு அப்புறம் வழிபாடு தூய்மையாகும், இதெல்லாம் அப்படியே போகும். 5ஐயும் தூய்மை செய்வது எப்படி என்று கேட்கிற பொழுது அதுக்காக நமக்கு தரப்பெற்ற சாதனங்கள் தான் திருமுறைகள். திருமுறைகளை கொண்டுதான் நாம இந்த 5ஐயும் தூய்மை செய்தல் வேண்டும். சான்றோர்கள் அருளி செய்த பாடல்கள் எதுக்கு அவ்வளவு பாடல்கள் என்று சொன்னால் அவைகளை கொண்டு நாம தூய்மை செய்து கொள்வதற்காக தரப்பெற்ற ஒரு சாதனங்கள்.
அந்த திருமுறைகள் என்று கொஞ்சம் தாண்டி போகிற பொழுது கொஞ்சம் சூக்குமமாக தூய்மை செய்ய வேண்டியது. தூலமாக தூய்மை செய்தல் என்கிற ஒரு முறை, சூக்குமமாக தூய்மை செய்தல் என்பது ஒரு முறை. அந்த சூக்குமமாக தூய்மை செய்வதற்கு அமைந்தது தான் 5 எழுத்து. அப்படி இந்த தூய்மை செய்கிற பொழுது கருவி கரணங்கள் உடம்பு எல்லாம் அப்படியே தூய்மையாகிற பொழுது இவற்றாலே செய்யப்படுகின்ற அந்த பூசை வழிபாடு, அதனாலே இந்த ஆன்மா பெறுகின்ற ஆனந்தம், இதைத்தான் யோக முறையில் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த 12 ஆண்டுகள் இதை பிடிக்கிற பொழுது வந்து சேருகிற அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த எண்வகை சித்திகள், இவற்றை உடையவர்களெல்லாம் எத்தனையோ ஞானிகள் நமக்கு இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ சித்தர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆற்றலை எல்லாம் அவர்கள் தம்முடைய ஞானத்திற்கு தடை என்று கருதினார்கள். சித்திகள் எப்பொழுதுமே ஞானத்திற்கு தடை. அதனால அந்த சித்தியை அவர்களெல்லாம், இந்த அட்டமா சித்திகள் அவர்களுக்கு வந்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் அவர்கள் பயிற்சியிலே கொண்டு வருவது கிடையாது. அட்டமா சித்தி என்று சொல்லுவது இந்த அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய எண்வகை யோகத்தை உடையவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக வந்து சேர்கின்ற ஒன்றாக நம்முடைய திருமல தேவநாயனார் காட்டுகிற பொழுது, இந்த உடம்பு தூய்மை பார்த்தீங்கன்னா 3வது தந்திரம் கழிச்சு 4வது தந்திரம் வந்த உடனேயே இப்போ யோகத்திலிருந்து கிரியை அதில் சொல்லுவார். கிரியை பற்றி பேசுவது தான் 4வது தந்திரம். இந்த 4வது தந்திரத்தில் கிரியை பற்றி பேசுகிற பொழுது பார்த்தீர்கள் சொன்னால், அகத்தோடு அந்த வழிபாட்டை மந்திர வடிவாக எப்படி பூசை செய்வது அப்படின்னு அது சொல்லுவார். என்னங்க மொத்த வாழ்க்கை என்ன இந்த வழிபாட்டுக்காகவே வா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றது, மத்தியானம் சாமி கும்பிட்றது, சாயந்தரம் சாமி கும்பிட்றது, ராத்திரியும் சாமி கும்பிட்றது, என்ன இது சாமி கும்பிட்டுட்டே இருந்தால் அப்புறம் எப்படி அன்றாட ரொட்டீன் லைஃப் அது என்னங்க ஆகுறது? அது நீங்கள் சொல்கிறத பார்த்தா எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கணுமா? வழிபாடுங்கிறது அப்படியா என்று கேட்டால், இந்த யோகத்தை பயிலுகின்றவர்கள், அட்டாங்க யோகத்தை செய்கின்றவர்கள், நாள் முழுவதும் யோகத்தை செய்து 12 வருஷம் செய்யணுமா? அப்போ சாப்பிட்றது எப்போ, தூங்குறது எப்போ? அதெல்லாம் இல்லையா? 12 வருஷம் இவங்க தொடர்ந்து யோகத்திலேயே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? என்னெல்லாம் சந்தேகம் வருது இல்லை? அதுக்கு விளக்கி சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த பாட்டு. இது வித்தவுட் பிரேக்குன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு வித் ஆல் பாசிபிள் பிரேக்ஸு அந்த 12 வருஷம். 12ங்கிறது டோட்டல். முந்தைய 360 காலமும் என்று ஒரு பாடல் துவங்குகிறது. முந்தைய 360 காலமும் வந்தது நாழிகை வான் முதலாயிட. இப்போ அவர் சொல்ற கணக்கு வருஷத்துக்கு 360 தான், 5 நாள் இல்லை. இந்த நாழிகை கணக்கு போடுறோம். ஒரு நாளைக்கு எத்தனை நாழிகை? 60 நாழிகை இல்லையா? 360 நாள்ப்பா ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அந்த நாழிகை கணக்கா நீ போடு. அது எப்படி செய்யணும்னார், வான் முதல் ஆயிட மண் முதல் தேர்ந்தறிவாய் வலம் சிந்தை உணர்ந்தறி. அப்ப என்ன ஆகும்னார், வலம் உந்தியில் நின்று உதித்தெழுமாறே. அவர் கணக்கு என்ன சொல்றாருன்னா 5 நாளை விட்டுறாரு. கணக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா இது சௌரமான வருஷம், கதிராண்டுன்னு பேர், சூரியனை அடிப்படையாக வைத்த வருஷம். 360 வருஷம், 360 நாள் சொல்றார். இப்போ 360 நாள் ஒரு பக்கம், அதில் ஒரு நாள். இந்த ஒரு நாளைக்கு 60 நாழிகை.
இந்த 60 நாழிகையில் ஒன்றும் டிஸ்பியூட்டே கிடையாது. வருஷத்தில் தான் ஒரு 5 வித்தியாசம் இருக்கு. இப்போ இதில் 100 வருஷம் தான் ஆயுசு. இப்போ நீங்கள் சந்திரமான வருஷம் எடுத்தால் 120 ஆயுசு. அதில் 120 ஆயுசுங்கிறதுனால தான் 60ல் வந்து ஒரு கம்ப்ளீஷன். இந்த சஷ்டியப்தை பூர்த்தி பண்ணுறாங்களே 60 பண்ணுறது, அந்த 60 வந்து டபுள் 60 தான் 120, அதுக்கு 120. இந்த வருஷத்தில் கணக்கு பண்ணால் அது 100ல் வரும். 300 இந்த சௌரமான வருஷத்தில் போட்டால் நம்ம சந்திரமான வருஷம் போடுறோம். சரி, இப்போ 120 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பாருங்க, அந்த காலத்திலேயே 60 வருஷம் வச்சிருக்கான். எல்லாமே மெட்ரிக்கில் கொண்டு வந்தான் 10, 100ன்னு. இந்த டயத்தை மட்டும் மாற்ற முடியல. ரொம்ப சௌரியத்துக்காக. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் படிச்சிங்களா என்ன எனக்கு தெரில, சாரி படிச்சிங்கன்னா அந்த சிஸ்டம் படிச்சிங்களான்னு தெரியல. அது எல்பிஎஸ்ன்னு பேர். எல்பிஎஸ்ல அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எல்லாம் கிலோ கிடையாது, பவுண்டு, பழம், ராத்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இந்த நீளம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு 1 அடி, 3 அடி 1 கஜம், 220 கஜம் 1 ஃபர்லாங்கு, 8 ஃபர்லாங்கு 1 மைல் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. யாராவது தயவுசெய்து ஆமான்னு ஒரு கையை தூக்குங்க. ஓ சரி, ரொம்ப பேர் தூக்குறேன். இல்லை சார் பாட்டுக்கு ஏதோ புதுசாக இன்னொன்று விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி. சரி, எனக்கு ஞாபகம் இருக்கு பார்த்தீங்களா, நான் அது யூஸில் இல்லை. ஆனாலும் இப்போ வந்து இந்த அடிக்கணக்கு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோம். இப்போ நான் இஃப் ஐ எம் கரெக்டு 5250 அடி ஒரு மைல். எப்படின்னா 3 அடி 1 கஜம், 220 கஜம் 1 ஃபர்லாங்கு, 8 ஃபர்லாங்கு அப்படி கணக்குது. இது இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இப்படி மாறிடுச்சு. எல்லாம் 10 கொண்டு போயிட்டாங்க. இப்போ நிறுவ அந்த காலத்தில் ஒரு இதுதான் இருக்கும், ஒரு வீசம், பழம், ராத்தல் அப்படிலாம் இருக்கும். அது ஆமாம், சேர் அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, 1 கிலோ, கிராமு, மில்லி கிராமு அப்படிலாம் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. இப்போ கூட பேப்பரில் பார்த்தேன் 3.5 கிலோ தங்க காசுகள் திருட்டு அப்படின்னு தான் போட்டிருக்கு. அது 3.5 கிலோவில் தான் சொல்கிறோம். எல்லாம் கிலோவில் வந்துருச்சு. ஒரு காலத்தில் அது கிடையாது. அதையும் இப்போ மெட்ரிக் சிஸ்டத்தில் கொண்டுட்டாங்க. 10 மடங்கா சுலபமாக கணக்கு போடுறதுக்கு. இந்த தகராறு ஒன்று டைம் தான். அதுக்கு லெங்க்த்து, வெயிட்டு, டைமு, இந்த 3 தான் பேசிக் யூனிட்ஸு. இந்த டைமை மெஷர் பண்ணுறதுக்கு அது 60 செகண்ட்ஸ் தான், அப்புறம் வந்து 60 மினிட்ஸ் தான், 12 ஹவர்ஸ் தான், 24 ஹவர்ஸ் தான், இப்படி தானே கணக்கு. இந்த 60ங்கிற ஒரு 60 ஒன்று இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய ஒரு டெனாமினேஷன். இந்த 60ங்கிறது ஒரு பெரிய டெனாமினேஷன், அதை மாற்ற முடியல. அது அப்புறமா சொல்கிறேன், அது ஒரு பெரிய சயின்ஸு. இப்போ 60 நாழிகை. இப்போ நாழிகை நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை. 1 மணி நேரத்துக்கு 2.5 நாழிகைன்னா 30 நாழிகை ஒரு போது. அதாவது பகற்காலமோ அல்லது இரவு காலமோ. இரவு காலம் 30 நாழிகை, பகற்காலம் 30 நாழிகை. சரி, இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, யோகத்தை துவங்கணும். யோகத்தை துவங்குகிற பொழுது சொல்லுகிறார், எப்படி இதை துவங்க வேண்டும் என்று சொன்னால், இது ஆதார ரூபமாக போகணும். முதல்ல சுவாதிஷ்டானத்தில் ஆரம்பிக்கணும், அப்புறம் மணிபூரகம், அப்புறம் அநாகதம், அப்புறம் விசித்தி, அப்புறம் ஆக்ஞா. இந்த 5 பூதத்துக்கு. சுவாதிஷ்டானம் மண், அப்புறம் நீர், அப்புறம் தீ, அப்புறம் காற்று, அப்புறம் ஆகாயம். இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த 30 நாழிகைய 6 நாழிகைய 5 பூதத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும்.
அப்போ மண்ணுக்கு 6 நாழிகை, தீக்கு 6 நாழிகை, நீருக்கு 6, 5 30, 6 நாழிகை. இப்ப இந்த முதல் 6 நாழிகை சுவாதிஷ்டானத்தில் மண்ணை கொண்டு நிலத்தை அடிப்படையாக கொண்டு யோகம் செய்யணும். நிலத்திற்குரிய தேவதை, நிலத்திற்குரியதை வைத்து அது பூஜை செய்யணும். அடுத்தது நீர், இது அடுத்த 5 நாழிகை, 6 நாழிகை. அதுக்கு அடுத்த நாழிகை இன்னொரு 6 மண்ணு நீர். இப்ப எங்க போய் நிற்கும்? கடைசியில் ஆக்ஞாவில் வந்து நிற்கும் போது 24 நாழிகையிலிருந்து 30 நாழிகை வரைக்கும் ஆக்ஞாஸ்தானத்துக்கு வரும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நிலத்தை துவங்குகிற பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா, பகற்காலத்தில் முதல்ல 6 நாழிகை இருக்கு பாருங்க, அதை எடுக்கக்கூடாது. இரவு காலம் இருக்கு பாருங்க, வைகரை போது. அந்த வைகரை போதுல, அதாவது இரவுனுடைய 24 30, அதுதான் நிலத்திற்குரியது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? நிலம் எங்க இருந்து துவங்கணும்? இரவு 24 30, அதான் விடியற் காலம். அதுதான் நம்முடைய பகற்காலத்தினுடைய முதல். இப்போ நமக்கு பகல் எப்போ ஆரம்பிக்குது? இரவுல 24 30. ஆனால் கணக்கு நீங்க எப்படி எடுக்கணும்னா, அது 1 6 அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த கணக்கு. அதுதான் முதல்ல நிலம். அது அடுத்தது நீர். நீர் ஆரம்பிக்கும் போது 6 12. இப்படியே போனீங்கன்னா ஆக்ஞாஸ்தானத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 18 24வது நாழிகையில் ஆக்ஞாஸ்தானத்தில் வந்து ஆகாசம் நின்றுடும். பகல் இன்னும் பாக்கி நிற்கும். எப்ப? 24 30 வரைக்கும் சாயரஷம் நின்றுட்டு இருக்கும். இந்த 6 நாழிகை. இந்த 6 நாழிகையை திரும்பவும் நிலத்திற்கு ஆரம்பிக்கணும் இரவுக்கு. இப்ப 5 பூதங்களுக்கும் உரிய 6 ஆதாரங்கள்ல சுவாதிஷ்டானத்திலிருந்து ஆரம்பிக்கணும். மூலாதாரம் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா மூலாதாரத்தில் இந்த மூலாக்னியை எழுப்புறது மட்டும்தான், அந்த குண்டலினியை எழுப்புறது மட்டும்தான். அதனால அது ஒரு தனி நிலையாக கொள்ளாமல் அதை சுவாதிஷ்டானத்தோடு சேர்த்து எண்ணுவார்கள். அப்படி எண்ணுகிற பொழுது சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகத, விசித்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளில 5 ஆதாரங்களில 6 நாழிகையாக நின்று இந்த யோகத்தை செய்ய வேண்டும். இப்படி யோகத்தை செய்கிற பொழுது 5 பூதங்களுக்கு உரிய 6 நாழிகைகள் விடியற்காலையில் துவங்குவதனால அது வந்து சாரிஷம் வந்து நிற்கும். சாரிஷம் திரும்பவும் இரவுக்கு ஆரம்பிச்சிடணும், இரவுக்கு ஆரம்பிச்சு செய்யணும். இப்படி திறந்தோறும் செய்து வருவீராக என்று சொல்லுகிறார். சரி, இப்ப இது கணக்கு என்னன்னு கேட்டா, மொத்தம் வந்து 60 நாழிகை. இவர் சொல்ற கணக்கு 360 நாள். இந்த 360 நாளைக்கு 60 நாழிகையால பெருக்கி வருஷத்துக்கு எத்தனை நாழிகை அது கணக்குன்னு பார்க்கிற பொழுது 4140 நாழிகை. இதுல 15 நாளைக்கு கழிச்சிருவார். 15 × 60 900 கழிச்சிடறாரு. ஏன்னா வருஷ கணக்கில் வித்தியாசம் வருது. கழிச்சால் ஒவ்வொரு ஆதார யோகமும் 4140 நாழிகை. இந்த 4140 நாழிகை ஒரு ஆதாரத்தில் யோகம் நிறைவு பெற்றாதான் அந்த ஆதாரத்துக்கு 1 வருஷம் கம்ப்ளீட். இது மாதிரி 12 வருஷம் அந்த ஆதாரத்துக்கு செய்திருக்கணும். 12 × 4140 நாழிகை. அப்ப தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதை எப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ, ஆனா எந்த நேரத்தில் நீங்க யோகம் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த நேரத்திற்குரிய ஆதாரம் எதுன்னு தெரிஞ்சு அந்த நேரத்திற்குரிய பூதத்தோட அந்த யோகத்தை செய்ய வேண்டும். அதுதான் கணக்காகும். அல்டுகெதர் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 4140 நாழிகை நிறைவுற்றிருந்தால் அது 1 ஆண்டு முடிஞ்சிருச்சு அந்த ஆதாரத்துக்கு. அப்ப இந்த 5 ஆதாரத்துக்கும் 12 ஆண்டு. 12 × 4140 × 5 இத்தனை நாழிகை அந்த யோகத்தில் இருந்திருக்கணும். இதைத்தான் 12 ஆண்டுன்னு சொல்றார். இப்ப அவர் சொல்லுகிற கணக்கு பார்த்தால் இந்த விடியற்காலை வைகரை போதுன்னு சொல்றது இருக்கு பாருங்க, அது நிலத்திற்குரியது. அப்ப நில சம்பந்தமான பூசைகள் செய்து உரிய நேரம். அதனாலதான் அந்த கணபதி ஹோமம் பண்றது 6 மணிக்குள்ள. அந்த நாழிகை ஒரு 6 நாழிகைக்குள்ள பண்ணணும். அது நிலத்துக்கு உரியது. நிலத்துக்கு உரிய பூசை, மணப்பூசை, கிரகப்பிரவேசம், புது வீடு போறது,
இதுக்கெல்லாம் இந்த நேரம் பார்க்கணும். புறம்போக்கில் கொட்டாயை போடுறதுக்கு கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இது அந்த நேரம் அதற்குரியது, அது நிலத்திற்குரிய நேரம். இந்த நீருக்குரிய நேரம் இது. நீர் சம்பந்தமா செய்கிறது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, பம்பு போடுறது, ட்ரில்லு அடிக்கிறது, இதெல்லாம் உரிய நேரம். இதெல்லாம் உங்களுக்கு அது குறிப்பாக சொல்கிறார். இப்போ நான் அதுக்காக இப்போ அதில் இறங்கலை. இப்போ ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். ஆக என்ன சொல்லுகிறார்? 12 ஆண்டுகள் என்று சொன்னால் இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அட்டமாசித்திகளுக்காக செய்கிறவர்கள் உண்டு. அதுக்கு பேர் பவயோகம்னே பேர். அதுக்கு என்ன பேர்? பவயோகம்னு பேர். சிவனுக்காகவே செய்தால் அது சிவயோகம். இல்லை உலக நன்மைகளுக்காகவும் செய்யலாம், தப்பு கிடையாது. அது செய்கிறதுனால தான் அதையும் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த பவயோகமாக இவற்றை செய்கிற பொழுது அட்டமா சித்திகள் தாமாக வந்து கூடுகின்றன. சித்திகள் வந்து தேடி வந்து சேர்ந்துடும். சித்திகள் தேடி வந்து சேரும். அது இவர்கள் தேடி சென்று அடைய வேண்டிய அவசியம் இல்லை, தானாக வந்து அது சேரும். இதை நம்முடைய சாமி சொல்லுகிற பொழுது உந்தி வலம் உந்தியில் நின்று உதித்தெழுமாறேனார். இந்த உந்தி என்று சொல்லுவது மூலாதாரத்திற்கு மேலே, இந்த உந்தித்தானத்துக்கு கொஞ்சம் கீழே. அதனால தான் அது சுவாதிஷ்டானங்கிறது. அதிலிருந்து இது நீ துவங்கி இதை நீ செய்து வருவாயே, ஆனால் அட்டமா சித்திகளும் உனக்கு கைகூடும் என்று 12 ஆண்டுக்கு கணக்கு பண்ணி இதை பேசுகிறார். 12 ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது தொடர்ந்து தான் இதை செய்ய வேண்டும் என்பதில்லை. ஒருவர் ஒரு யோகத்தை அந்தந்த ஆதாரத்திற்குரிய யோகத்தை செய்து வருகிற பொழுது அந்தந்த ஆதாரத்திற்கு மொத்தம் எத்தனை காலம் சேர்ந்ததோ அத்தனை காலத்தை கணக்கு பண்ணி கூட்டி அது 12 ஆண்டுக்கு கணக்கு பண்ணி வரணும். இப்போ 12 ஆண்டு யோகம் செய்தார்னா என்ன அர்த்தம்? சுவாதிஷ்டான யோகம் 12 ஆண்டு பண்ணியிருக்கணும், மணிபூரகம் 12 ஆண்டு பண்ணியிருக்கணும், அநாகதம் 12 ஆண்டு பண்ணியிருக்கணும் இல்லையா? விசித்தி 12 ஆண்டு, ஆக்யா 12 ஆண்டு. அப்ப 12 ஆண்டுன்னு சொல்லுகிற பொழுது அந்த நாழிகை கணக்கு ரொம்ப முக்கியம். ஒருவர் எந்த நாழிகையில இந்த யோகத்தை செய்கிறாரோ அந்த 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 நாழிகைக்குரிய பூதத்துக்கு தான் அந்த யோகத்தை செய்ய முடியும், அந்த ஆதாரத்தில் நின்று தான். இதெல்லாம் ஆதார யோகம். இந்த ஆதார யோகத்தை எல்லாம் கடந்து மேலே வருகிற பொழுது நிராதார யோகம். இப்ப நமக்கு இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு ஒரு பவர் ஜெனரேட்டர், ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷனே இது. இந்த உடம்பு ஒரு பவர் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் தான் இது. இதுல பவர் எப்படி ஜெனரேட் பண்றதுங்கிறது தான் இந்த யோகத்தில் வருகிறது. உடம்பிற்குள்ளே அமைந்து கிடக்கின்ற நூற்றுக்கணக்கான சக்திகளை பற்றி இன்னமும் ஆய்வு செய்து அறிய முடியவில்லை என்று விஞ்ஞானிகளே சொல்லுகிறார். இன்னும் புரிந்து கொள்ளப்பட முடியாத பகுதியாக இருப்பது இந்த மூளை, அறிவு என்ற செயலை சொல்லுகிறார். அறிவையும் உணர்வையும் பிரித்து அறிய முடியாதபடிக்கு இந்த இரண்டினுடைய தன்மையை பற்றி பேசுகிற பொழுது அறிவு எங்கே சென்று முடிகிறது, எங்கே உணர்வு தொடங்குகிறது, உணர்வு எங்கே சென்று முடிகிறது, எங்கே அறிவு தொடங்குகிறது என்றெல்லாம் ரொம்ப வியப்புக்குரிய ஒரு ஒரு மாற்றங்களாக இருக்கிறது. கோபம் வருகிற பொழுது என்னென்னலாம் உடம்புல மாற்றம் நிகழ்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. கோபம் வருகிற பொழுது என்னென்னலாம் உடம்புல மாற்றம் நிகழும், என்னென்ன ரசாயன கலவையெல்லாம் தயாராகுது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கெமிக்கலாக, வாட் ஆர் தி சேஞ்சஸ் கோயிங் ஆன், எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறாங்க. அது கோபம் வந்தவன்ட்ட நம்ம போய் சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு திரும்ப கோபம் வந்துடும். ஏன்னா அவன் அது மாதிரி பண்ணிடுவான் நம்மளை. உணர்வு என்பது
அந்த அறிவு என்பதும் ரெண்டும் இந்த உடம்பில் இறைவன் இரு பாகங்களாக வைத்து அறிவையும் உணர்வுக்கும் ஆரம்பம் முதலே போட்டி. துவக்க காலத்தில் இருந்து மனிதன் இந்த மண்ணை விட்டு போகிற காலம் வரைக்கும் அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய உணர்வுக்கும் தொடர்ந்து போர் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. அறிவு வெல்லுகிறதா, உணர்வு வெல்லுகிறதா, அறிவு எப்பொழுதும் வெல்லுகிறதா, உணர்வு எப்பொழுதும் வெல்லுகிறதா என்றெல்லாம் பல்வேறு விதமான இந்த போட்டி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அறிவுக்கும் உணர்வுக்கும் தொடர்ந்து நிகழ்கின்ற இந்த போட்டியில ஆன்மாவானது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு முடிவெடுத்து, ஒரு சமயம் அறிவுக்கு சாதகமாக எடுக்குது, ஒரு சமயம் உணர்வுக்கு சாதகமாக இருக்கு. ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டார் சார், அவருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பொழுது இந்த தண்டனையை கொடுத்து விட வேண்டும் என்று அறிவு சொல்லுகிறது. அடுத்ததான் உடனே கேட்குது அந்த அறிவு, செஞ்சது யார் அப்படின்னு. உங்க பையன்தான், கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். தீர்ப்பு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த அறிவு உணர்வு எங்க இது எப்படி நிகழ்கிறது என்று பார்க்கிற பொழுது ரொம்ப வியப்புக்க முறையில இந்த உடம்பை இறைவன் படைத்து தந்திருக்கிறான். இதைத்தான் அடுத்த பாடலையும் சொல்றாரு சுவாமி. அட்டமா சித்திகளை பற்றி இந்த விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ யோகத்தை செய்கிறவர்களுக்கு அட்டமா சித்தி வந்து விடுகிறது. அவர்கள் இந்த உடம்பையே மிகப்பெரிய சாதனமாக பயன்படுத்தி, அவர்களுக்கு யோகம் செய்கிறவர்களுக்கு நீர் தேவையில்லை, மலர் தேவையில்லை, அவர்களுக்கு நிவேதனம் தேவையில்லை, அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லாமல் போய்விடுகிறது. அப்படி எதுவுமே தேவையில்லாமல் செய்யப்படுகிற அந்த பூசையில முதல்ல வந்து நின்று விடுகிறார் சிவபெருமான். யோக நிலையில செய்யப்படுகிற பூசைக்கு அகப்பூசை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அது யோகத்திலே செய்யப்படுகிற பூசை. யோகத்திலே செய்யப்படுகிற பூசை புறத்தே செய்யப்படுகிற பூசை காட்டிலும் விரைந்து செய்து அது பலனை தருகிறது. அதனாலதான் நம்முடைய பெரிய புராணத்தில் இந்த காடவர்கோன் என்கிறவன் திருநின்ற ஊர்ல ஒரு அற்புதமான கோயில், இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அந்த கோயில் கைலாசநாதர் கோயில், மிக அற்புதமாக கைலாசநாதர் கோயிலை எங்கிருந்தெல்லாமோ கல் கொண்டு வந்து அந்த கோயிலை மிக அற்புதமாக அவன் படைத்து அந்த திருக்கோயிலை சமைக்கின்றான். தேதியும் இந்த தேதியில அதற்கு கும்பாபிஷேகம் என்று வைத்தும் விடுகிறான். கும்பாபிஷேகத்திற்கு நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது, இன்னும் 1-2 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது மன்னனுடைய கனவுல பெருமான் வருகிறார். சிவபெருமான், என்ன ஏற்பாடெல்லாம் பலமா நடக்குது போல இருக்க அப்படின்னார். ஆமா சாமின்னு திருவடியில் விழுந்து ராஜா சொல்றார், ரொம்ப அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு சாமி, உங்களுக்கு மகிழ்வு தானே? மகிழ்வுதான்ப்பா, ஆனால் டேட்டு ஒத்து வராது போல இருக்கேன்னார். சாமி, என்ன சாமி இப்படி சொல்றீங்க நீங்க? என்னப்பா நீ ஒரு டேட் வச்சுட்ட, இன்னொரு ஆளும் கோயிலை கட்டி விட்டு அதே டேட்டில் வச்சிருக்காருப்பா, நான் என்ன செய்யறது? சாமி, யார் இன்னொருத்தருக்கு கோயில் கட்டுப்பா? திருநின்ற ஊரில் பூசலார்னு ஒரு ஆள்ப்பா, ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காரு, அவன் ரொம்ப நாளாக அந்த கோயிலை கட்டுறான்ப்பா, நான் அங்கே வரேன்னு ஒத்துக்கிட்டேன், நீ அதே நாளில் வச்சுவிட்ட, ஒன்று செய்ய, ஒரு நாள் தள்ளி வை, அன்னைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்கு, சரியாத்தான் இருக்கும், வையன்ட்டார். நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுதும். நாளை நாம் புகுதும். நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுதும். நீ இங்கு கொண்டதனை நாளை மறுநாள் கழித்து கொள்க என்றார். ஒரு நாள் கழிச்சு வச்சுக்கோன்ட்டார். டக்குன்னு விழிப்பு வந்துருச்சு. கண்டது கனவு உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா இப்படி ராஜா சொல்றாரு, நம்ம ஒரு நாள் தள்ளி வைக்கலாமான்னு கேட்டார். கனவு பார்த்துட்டு தள்ளி வைக்கிறேங்கிறாரு. ராஜாவுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? எவ்வளோ ஏற்பாடு பண்ணியாச்சு, ஊரில் இருந்தெல்லாம் வேத வித்துக்கள்லாம் வந்துட்டாங்க, யாகசாலையெல்லாம் வச்சாச்சு, எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எல்லா பூஜையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் கழித்து வைக்கிறேன்னு சொன்னால் ஏதாவது விசாரம் ஆகிடுமே.
ராஜாட்ட யாரோ சொல்ல முடியுமா? ஒரு நாள் தள்ளி வைக்கலாம். ஏன் சாமி, எனக்கு கனவுல சாமி வந்தார், சரி ஒரு நாள் தள்ளி வைக்க சொன்னார், ஏனா அதே தேதியில் வேற எங்கேயோ போறாராம். யாரு? சாமி எங்கேயோ போறாரு. எங்க போறாரு? திருநீண்டூர்ல யாரோ ஒருத்தன் கோயில் கட்டுறோம். என்னையா நம்ம ராஜ்யம் பண்ற லட்சணம்? திருநீண்டூர் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் தானே? ஆமா, அங்க ஒரு பெரிய கோயில் நடந்துட்டு இருக்குது. நம்ம இங்கே கோயில் தத்தைகா புத்தைகான்னு கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு ராஜா இவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு இருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன், ஊரும் உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பக்கத்தில் திருநீண்டூர்ல நம்ம அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் கோயில் கட்டுறாரு, அது நமக்கு எப்படி தெரியாம போச்சு? அந்த இடத்துக்கு போறேங்கிறார் சாமி. அப்படின்னா அது எவ்வளவு விசேஷமா இருக்கும்? நம்ம கோயிலுக்கு வராம அங்க போறேன்னா நம்ம கோயிலை விட அது விசேஷம்னு அர்த்தம். ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கு முதல்ல. ஆனா அந்த கோயிலுக்கு நம்ம நாளைக்கு போறோம் கும்பாபிஷேகத்துக்கு, வாங்க எல்லாம் கிளம்புங்கன்னார். மந்திரி வேற வழி கிடையாது, ராஜா சொன்னா கெடுத்தான் ஆகணும். எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி திருநீண்டூருக்கு போனா ஏரியா பக்கமே ஒன்றும் ஒரு விசேஷத்தையும் காணும். இல்லைன்னா ஏதாவது எழுதியிருப்பாங்கல்ல, குடமுழுக்கிற்கு திரு அரசர் அவர்களே வருக வருக அப்படின்னு ஏதாவது ஒரு பேனர் கிணறு, ஏதாவது ஒரு கட்டை விட்டு ஏதாவது ஒன்று வைக்கணும். இல்லை, ஒன்னையும் காணும். ஊரில் ஒரு தோரணம் காணும், ஒன்றையும் காணும். என்ன இப்படி இருக்குது? மந்திரி சொன்னான், இந்த ராஜா பேச்சை கேட்டு நம்மளும் வந்திருக்கிறோம். இந்த ஆள் ஏதோ தூக்கத்தில் எதையோ பார்த்துட்டு நம்மகிட்ட உளறிக்கிட்டு இருக்கிறார். ஏன் சொல்ல முடியுமா அரசர்கிட்ட? மந்திரி பிரதானிகள் சேனாதிபதி எல்லாரும் வந்திருக்கிறாங்க. என்ன எதானே திருநீண்டூர்? ஆமாம். ஒன்றையும் காணும் ஒரு கோயில். யாரா வழியில் இருக்கணும் புடிய ஒருத்தன் அந்தவும் போயிட்டு அவனை பிடிச்சி கூப்பிட்டாரு. என்னப்பா இந்த ஊரில் ஏதோ கும்பாபிஷேகமாமே? கோயில் கோயில் கும்பாபிஷேகம் இருக்கிற கோயிலுக்கே ஆள் வர மாட்டேங்கிறான். பூசா கோயில் கட்டி யாரும் இருக்கும்? அதெல்லாம் கோயிலெலாம் கிடையாதுங்க சாமி. நீ எப்படி சொல்கிற நீயே? ஆமாங்க கோயிலெலாம் கிடையாது பாருங்கன்ட்டு போயிட்டான். நர்சர்கிட்ட வந்து சொன்னாங்க, கோயிலெலாம் ஒன்றும் இல்லையா? சாமி வந்து சொன்னாரே, பொய் சொல்ல மாட்டாரே. சாமி சொன்னால் கனவுல சொன்னால் உண்மையாக தானே இருக்கணும். என்னையா சரியாக விசாரிச்சிங்களா? நல்லாவே விசாரிச்சோங்க. இல்லைங்க. இப்போ எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு வருது. என்ன சொன்னாருன்னா, சாமி நின்ற ஊர் பூசல் அன்பன்னாரு. யாரோ பூசலான்னு ஆள் இருக்காரா பாரு, கேட்க சொல்லு அப்படின்னாரு. உடனே அடுத்தது இன்னொரு ஆள் போயிட்டு இருந்தான். அந்த ஆளை கூப்பிட்டு, அப்பா பூசலான்னு யாராவது இருக்காரா? இருக்காருன்னா. அப்பா உயிர் வந்து ராஜாவுக்கு இருக்காரு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் சாஞ்சிட்டு ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருப்பார். தூங்கிட்டு இருப்பாரான். அவன் சொல்கிறான், அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அவன் என்ன நினைப்பான்? மண்டபத்தில் சாஞ்சிட்டு தூங்கிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், ஒரு ஐயர். நீங்கள் அங்கே போய் பாருங்க. சரிட்டு அங்கே போனாங்க. அங்கே போனால் அதே மாதிரி அந்த மண்டபத்தில் அப்படி அந்த தூணில் சாய்ந்த மண்டபமாக அது ஒரு தனி ஆசனம். அது அந்த ஆசனத்தில் அமர்ந்தபடி யோக நிலையில் இருந்தார் பூசலர். இது அரசன் பிரதானிகள் சேவி எல்லாம் வந்தார். எல்லாரும் இப்படி பின்னால் தள்ளினார். இப்படி போங்க இந்த பக்கம்ட்டு எட்டுக்க போனார். நெடுஞ்சாங்கடையா காலில் விழுந்தார். அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது தேஜஸ். காத்திருந்தார்கள். கண் விழித்தார் அவர். ராஜா பக்கத்தில் மந்திரி பிரதானிகள், கூட்டம்னா கூட்டம், மக்கள் கூட்டம் வந்து கேட்கணுமா? ராஜா வந்திருக்காருன்னா எல்லா கூட்டம் சுற்றி விழித்து பார்த்தார். என்ன தப்பு பண்ணணும் தெரியலையே, நம்ம எல்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னுட்டு வணக்கம் அரசேன்னாரு. அது சரி, ஏதாவது கோயில்கள் கட்டுறீங்களான்னு ராஜா கேட்டார். சொல்லிட்டாரா சாமின்னாரு இவர். சாமி சொல்லிட்டாரா? எங்க கட்டுறீங்க? எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னாரு. நான் எங்க வெளியில கட்டுறேன், உள்ள இல்ல கட்டுறேன்டார். ஓ, அதைத்தான் நினைந்து செய்தன்னாரா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சரியா தான் சொல்லியிருக்கார். நின்ற ஊர் பூசலன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த. நினைந்து செய்தாராம். நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுதும் புகுதும். சுவாமி நினைச்சா ஒரே நேரத்தில் எத்தனை கோயில் வேணா போக முடியாதா? ஏன்னா ஒரு கோயில் போட்டு இன்னொரு கோயில் போக முடியாதுன்னு சொல்றது. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அப்பத்தான் இவர் அந்த மனதிலே திருக்கோயில் கட்டினது தெரியும்.
இந்த திருக்கோயில் அமைத்தது தெரியும். சித்தம் திரிந்து சிவமயமாகியே முத்தம் தெரிந்துற்றமோனர் சிவமுத்தர். சாமி சொல்றாங்க, சித்தம் திரிந்து சிவமயமாகியே முத்தம் முத்தம்னா முத்தின்னு அர்த்தம். முத்தம் தெரிந்துற்றமோனர் சிவமுத்தர். சிவமுத்தர் சுத்தம் பெறலே ஐந்தும் தொடக்கரில். 5 பூதத்தினுடைய தொடக்கும் அற்று போகிறவர்களுக்கு சித்தம் பரத்தின் திருநடம் தானே. சித்தம் பரத்தின் திருநடம் தரிசித்தோரே. அது சிதம்பரம் இல்ல, சித்தம்பரம். அந்த சிதம்பரத்துக்கு சீனாவுக்கும் தானாவுக்கும் நடுவில் ஒரு இத்தன்னா போட்டிங்கன்னு வச்சுங்க, அது என்னது? சித்தம்பரம். அது சிதம்பரம், இது சித்தம்பரம். அது சொல்றாரு. இந்த சிதம்பரத்திலே அந்த நடனம், இந்த சித்தம்பரத்திலே இந்த நடனம் தரிசனம் பண்ணுவார்களாம். யாருன்னார்? 5 தொடக்குறார். 5 பூதங்களினுடைய தொடர்பையும் அற்று போகிறவர்கள். ஏன் 5 பூதங்களை அங்கே நிறுத்தி முதல்ல யோகத்தை செய்வார்கள். 5 பூதங்களையும் அங்கே நிறுத்தி யோகத்தை செய்கிறவர்களுக்கு அட்டமா சித்திகள் வாய்க்கும். அப்படி வாய்த்தாலும் கூட அந்த அட்டமா சித்திகளுக்காக அவர்கள் செய்ய ஆரம்பித்தவர்கள் கூட பவயோகத்தை மனம் மாறி சிவயோகமாக செய்தார்களே. ஆனால் சித்திகளுக்காகத்தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதிலே பல பேர் சித்திகளை அடையக்கூடிய நேரத்திலே இந்த இருவினை ஒப்பு மலபரிபாகம் சேர்கின்ற காரணத்தினாலே சிவன் மேல பிரியம் வந்துடும். சிவன் மேல எப்ப பிரியம் வரும்னு சொல்ல முடியாது. சிவன் மேல எப்ப பிரியம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவர் ஏதாவது கொடுத்து கொடுத்து பார்ப்பாரு. முதல்ல நம்ம மேல கொஞ்சம் பிரியம் வரட்டும், மேல கொஞ்சம் சாக்லேட் கொடுப்பாரு, கொஞ்சம் கேட்டதெல்லாம் அப்படி கொடுப்பாரு. சாமி எனக்கு அது வேணும், இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாரு. சரி, அப்போவாது நம்மகிட்ட இல்லை, இந்த பக்கத்து வீட்டு குழந்தை லேசில் வராது நம்மகிட்ட, ஆனால் தூக்கணும் நமக்கு ஆசையாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது? சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு போகிறது போகும்போது, இந்தடா கண்ணா சாக்லேட்டு அப்படிங்க. அது இப்படி பார்க்கும். அப்படி மெதுவாக அந்த சாக்லேட்டுக்கு மட்டும் கையை நீட்டி அவைட்டு அப்படி திரும்பிட்டோம். அவ்வளோதான். நம்மளாலும் அப்படி தான். சாமி ஏதாவது கொடுத்தா நைஸாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுவான். சரி, ஓட்டம் வருவான். அப்புறம் திரும்ப அப்புறம் இன்னொன்றுக்காக இதுக்காக வருவான். அப்புறம் அதையும் மெதுவாக கொடுத்து பார்ப்பார். இப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்து கொடுத்து வரானா வரானா வரானான்ட்டு அப்படியே பார்த்து கொஞ்சம் பிரியத்தை ஏற்படுத்துறதுக்காக முதல்ல கொஞ்சம் கொடுப்பார். அதான் இல்லை, எல்லாம் அவர் தருவார். ஆனால் இது ஒன்றொன்னா கொடுத்த உடனே இது கொஞ்சம் பிரியம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்மாவன் எல்லாம் தரக்கூடிய ஆள் போல இருக்கே அவரு, தரட்டும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக கேட்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி நெருங்கி வரும். இப்போ சாக்லேட்டை பிடுங்கினது சாக்லேட்டை காட்டினோன்னு வந்துடும். கிட்டக்க சாக்லேட்டை காட்டினோன்னு வந்துடும். இந்த சாக்லேட்டை வச்சு காட்டிக்கிட்டே அதை வச்சுக்கிட்டு கூட வச்சுருப்பார். இதே போலவே என்ன பண்ணுவார்? தன்னை சேர்ந்த ஆன்மாக்களுக்கு அவை என்ன விரும்புகின்றனவோ அந்த விருப்பத்தின் வண்ணமே தருவார். அந்த சாமி மாதிரி சக்தியே கிடையாது சார். நான் கேட்டேன் சார், அப்படியே கொடுத்துட்டார். அப்படியே கொடுத்தாதான் ஆபத்து, அடிக்க போறாருன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்டதை எப்ப அப்படியே கொடுத்துருக்கிறாரோ அப்பவே கொஞ்சம் நம்ம உஷாராயிடணும். கேட்டதை கொஞ்சம் அப்படி இழுத்தடிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாருன்னா நம்ம கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். கேட்டேன் சார், அது அப்படியே கொடுத்துட்டார் சார்னா பெருசா குழி வெட்டி பிடிக்கிறாருன்னு அர்த்தம். அதான் உண்மை. எப்ப சிவன் மேல பிரியம் வரும் அப்படின்னா ஒன்னொன்னா கொடுத்து 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 அப்படியே பிடிச்சிட்டே வருவார். இது மொத்தமா இது
அதெல்லாம் அடைஞ்சு ஓரளவுக்கு அதன் மேலே பிரியம் ஏற்பட்டு ஆகா இதுதான் பொருள்னு தெரிஞ்சு இதை அடைகிற பொழுது தான் அவர் யாருன்னு காட்டுவார். நின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய், மணிவாசர் கூற்று. முதல்ல எப்படி திரும்ப இருந்த நீயே? புறம் புறம் திரிந்த செல்வமே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, செல்வமே சிவபெருமானே. புறம் புறம் திரிந்தாரு. இந்த குழந்தை சாப்பிடாம அங்கே எங்கே அடம் பண்ணிச்சுன்னா தாய் துரத்திக்கிட்டே போய் ஊட்டுவா, துரத்தி 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 ஊட்டுவா. அது எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் புறம் புறம் திரிந்த செல்வமே. நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் பின்னால் ஊட்டின தாயாக இருந்த நீ கடைசியில் என்னாச்சு? நான் உன்னை திரும்பி பார்த்து உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண பார்த்தியா ஒரு வேலை, இனிமே போக மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய். இப்போ நான் உன்னை விட்டு போகமாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் என்கிட்ட அதிகமாக உணர்வோடு உறவாடவில்லை என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் முதல்ல உறவாடுவது பொருள்களினாலே உறவாடினார். இப்ப கேட்கிறார், நான் எந்த பொருளையும் கேட்கலையே, எனக்கு உணர்விலே நிறைவதற்குத்தானே உன்னை கேட்கிறேன் இல்லையா? இதுல சொல்லுகிறார், சித்திகளுக்காக சிவயோகம் பண்ண அந்த யோகம் பண்ண ஆரம்பிக்கிறவர்கள் பவயோகிகளாக இருந்தாலும் கூட அந்த யோகத்தினாலே என்ன ஆகுமா? யோகத்தை செய்ய 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 மலபரிபாகம் வரும்னார். மலபரிபாகம் என்று சொல்லுகிற பொழுது இந்த மலம் வினைகள் ஒத்து போய் இந்த மலமானது தேய ஆரம்பிக்கிற பொழுது அவர்களுக்கு உண்மை வழங்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் திருட போனான் அரண்மனைக்கு, ராத்திரியோட திருடிட்டு வந்துடலாம் நல்லான்னு போனான். அந்த புறத்தில் போய் திருடலாம் நல்லா நிறையா கிடைக்கும்னுட்டு எப்படியோ தூணை பிடிச்சி அதை பிடிச்சி ஏறி உள்ளக்குள்ளே குதிச்சிட்டான். பலத்த காவலர்களுக்கடையே குதிச்சிட்டான். குதிச்சு அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு எங்கே நகைகள் இருக்கும், எங்கே காசுகள் இருக்கும், எங்கே பொற்காசு இருக்கும், அப்படி தேடி அதை எடுக்கணுன்ட்டு அப்படியே பதுங்கி பதுங்கி இருக்கும்பொழுது பேச்சுக்குரல் கேட்டுச்சு. சரி பேச்சுவாரம் அடங்கணும்னு நம்ம செய்வோம். பேச்சுக்குரல் கேட்டது என்னன்னா, அரசனும் அரசியும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அரசி சொல்றாரு, நம்ம மகளுக்கு கல்யாண பருவம் வந்துருச்சு, கல்யாண நேரம் வந்துருச்சு, உரிய நேரம் வந்துருச்சு, நீங்கள் திருமணம் பண்ண வேண்டாமா, நீங்கள் பாட்டுக்கு இப்படி இருக்கிறீங்களே, அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் செய்யணும், நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு அரசு யாரை கேட்குறாங்க? அரசு. ஆக பிரச்சனை அங்கேயும் இருக்குன்னு தெரியுது. இது எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான் போல இருக்கு. இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே ராணி சொன்ன உடனே இந்த சொன்னார், இந்த பார் கண்டவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நல்ல தபசிக்கு தான் கொடுப்பேன், பொருளாசையற்ற உலகத்தை விரும்பாத ஞானிகளுக்குத்தான் என் பொண்ணை தருவேன், இந்த கண்ட பேர்களுக்கெல்லாம் தர முடியாது. அது எப்படி ஞானியை கண்டுபிடிப்பீங்க? இந்த பார் பையனை பொண்ணு கல்யாணம் பண்ண அவ்வளோதானே, நாளைக்கு காலையில் நம்ம சிவன் கோயில் இருக்கு இல்லையா, ஆமாம் அந்த வாசலுக்கு போவேன், நிறைய துறவிகள் உட்கார்ந்து அங்கே பிச்சை எடுக்கிறாங்க, அதில் உண்மையான ஒரு துறவியை நான் தேர்ந்தெடுப்பேன், அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த துறவியை நான் என் பெண்ணுக்கு திருமணம் முடிச்சிருவேன், அதில் நான் தேர்ந்தெடுக்கிற துறவிக்கு தான் முடிப்பேன், எந்த துறவி பொருளாசை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் நான் கொடுப்பேன், இதான் என் முடிவுன்றான். இதை இவன் காதில் வாங்கினான். இது எதுக்கு நான் கொஞ்சம் நஞ்சமாக போய் இங்கே திருடிட்டு இருக்கணும், ஒட்டுமொத்தமாகவே ஒரு பெரிய லாட்ரியே அடிக்க போகுது, அங்கே போய் உட்கார்ந்துட்டா கொஞ்சம் அப்படி ஹம்பக் பண்ணிட்டு இந்த ராஜாவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு துறை வேஷம் போட்டால் வேலையே முடிஞ்சு போச்சு. அரசியை கல்யாணம், இந்த அரசியோட மகளை கல்யாணம் பண்ணோம்னா இந்த இடத்துல செட்டில் ஆகிடலான்னு நினச்சிட்டான். சரின்னு அப்படியே வந்த வழியிலேயே மெதுவாக இறங்கி போனான், ஒரு காவி வேஷ்டி காவி சட்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான், கையில் உத்ராட்சத்தை எடுத்துக்கிட்டான், திருநீரை பட்டையாக பூசினான், அங்கே போய் கோயில் வாசலில் உட்காந்தான், எல்லாத்தோடையும் உட்காந்தான், ஒவ்வொரு துறவியாக பார்த்துட்டு வந்தார். இவர் எதுக்காக வராருன்னு எல்லாருக்கும் தெரியாது, இவன் ஒருத்தருக்கு தானே தெரியும். ஒவ்வொரு துறவியாக கேள்வி கேட்டு சோதிக்கிறார். அவர் ஒவ்வொருத்தனை சோதிக்கும் போது அவருக்கு மனசு இஷ்டப்படலை. உங்களுக்கு செல்வம் தந்தால் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு வர்றார்.
அப்போ இவன் மனசில் முடிவு பண்ணிட்டான், உங்களுக்கு செல்வம் தந்தால் என்ன பண்ணுவீங்க? எனக்கு செல்வமே வேண்டாம், எனக்கு சிவச்செல்வம் தான் செல்வம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒருத்தர் அதை சொல்லலை. இப்படி வந்தார். வந்தவன நம்மள்கிட்ட வந்தார். அவன் கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துருக்கான். உங்கள் திருவடியே வணங்குறது ஜாவி, என்ன சமாச்சாரம்? எனக்கு ஒரு பெண் இருக்கா, ஒன்னே ஒன்று கண்ணே கண்டு, அதை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும். அப்படியா? என் மொத்த சொத்துக்களையும் உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன், இந்த செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த செல்வங்களை எல்லாம் வைத்து? அது நீங்கள் என்ன வேணால் செய்து கொள்ளலாம். உன்னை இவன் சொன்னா அவரை பார்த்து, அரசே துறவியை பார்த்து கொடுக்குறேங்கிறீங்களே, உண்மையான துறவியை பார்த்து கொடுக்க வேண்டாமா? இப்படி ஒரு திருடனை பார்த்து வந்து கேட்குறீங்களே அப்படின்னா. என்னப்பா சொல்கிறேன்னு, அரசே நான் உண்மையிலேயே ஒரு திருடன், நேற்று ராத்திரி திருடுறதுக்கு தான் வந்தேன். திருட வந்த இடத்துல நீங்கள் பேசுனதை கேட்டேன். சரி துறவி வேஷம் போட்டு ஒரு லாட்ரி அடிக்கலான்ட்டு தான் இங்கே வந்தேன். வந்து இங்கே வேஷம் போட்டு உட்கார்ந்தேன். என்கிட்ட வந்து நீங்கள் கேட்குறீங்களே, நான் உண்மையிலேயே துறவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, திருடன், நல்லவனா பார்த்து முடியும். உடனே இவர் கேட்டார், ஏப்பா வேஷம்தான் போட்டியே, ஏன் பொய் சொன்ன? அப்போ பொய் சொன்னேன், இப்போ உண்மையை ஏன் அதுக்கு ஒப்புக்கொள்கிற? பொய் வேஷம் தானே போட்ட, இப்போ உண்மையை சொல்லிவிட்டியே ஏன்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், வெறும் வேஷத்துக்கே ராஜா வந்து வழங்குறாரு என்ன? இது உண்மையா இருந்தால் அந்த சிவனுடைய செல்வத்தையே பெற்றுவிடலாம் நல்லவா தெள்ள தெளிவா தெரியுது. அப்ப வேஷமே போட வேணாம், நிஜமாவே இருந்தாலே போதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க செல்வத்தையும் நீங்களே வச்சுக்கங்க, உங்க பொண்ணையும் நீங்களே வச்சுக்கங்கன்ட்டு போயிட்டான். அது மாதிரி யோகத்தை அட்டமா சித்தி பெறுவதற்காக செய்ய ஆரம்பித்தாலும் கூட நிகழ்வுல என்ன நிகழுமா, இந்த பவயோகம் சிவயோகமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னார். அப்படி சிவயோகமாக அது மாறுமானால் அட்டமா சித்திகள் வந்தாலும் கூட அவை நமக்கு தேவையில்லை, சிவசம்பத்தே யாம் பெரிதும் விரும்புகிறோம், சிவானந்தமே யாம் பெறுகின்ற ஆனந்தம் என்று ஒருவர் முடிவு செய்வாரே ஆனால் அவருக்கு சித்தத்திலே திருநடனத்தை தரிசிப்பிப்பார். இந்த தரிசனம் எங்கே கிட்டுகிறது? சிதம்பரத்தில் அந்த தரிசனம். இது ரொம்ப அருமையா நம்முடைய ஸ்ரீமத் பாமணி சுவாமிகளும் சொல்லுகிறார். வெளி என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே திருக்கூத்து நிகழ்கிறது. என்றும் மிளகு வெளி, இந்த பரவெளி என்று சொல்லக்கூடிய வெளி இந்த ஐந்தில் ஒன்று என்று நினைத்து விட வேண்டாம். மண்ணு நீரு தீக்கா என்று சொல்லக்கூடிய மண்முதல் பூதங்களில் ஒன்றென வலிதல் வேண்டாம், அதுல இருக்கிறது இல்லை. அங்கே நிகழ்கின்ற நற்றம் உயிர்கூத்தாமேங்கிறார். பரவெளியில நிகழ்கின்றது உயிர்கூத்து என்று சொல்லுகிறார். உயிர்கூத்து அப்படிங்கிறது எதை சொல்லுகிறார் சுவாமி என்று கேட்டால், இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பு இயங்காது தானா. இந்த உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் இந்த உடலை இயக்குகிறது, ஆனால் தான் இயங்குவதில்லை. உயிர் தான் இயங்காது, ஆனால் உடல் தானாக இயங்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? உயிர் தான் இயங்காது, உடல் தானாக இயங்காது. தானாக இயங்காத உடலை தான் இயங்காமல் இயக்குவிக்கின்ற நிலைக்கு உயிர்கூத்துன்னு பேரு. அந்த உயிர்கூத்தை செய்கின்றவன் சிவம். உயிரானது ஒண்ணு, அது ஒண்ணு கூத்தாடுறது இல்லை, உடம்பு தான் ஆடுகிறது. அத்தனை ஆட்டமும் அது ஒரே இடத்துல அப்படியே இருக்கிறது உள்ளுக்குள்ள. உடம்பு இயங்காத உடலை கொண்டு கூத்தை செய்வது போல இது கூத்து. இந்த கூத்தை செய்வது போல பரவெளியிலே தான் இயங்காமல் வெளி என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களையும் கீழே இறங்கி இயக்குகின்றான் சிவபெருமான். ஆனா அவன் இயங்குறது எப்படி? உயிர் தான் இயங்காமல் இயங்கா உடலை இயக்குகிறதோ அது போல தான் இயங்காமல் அண்டங்களை இயக்குகின்றான் சிவபெருமான். அதைத்தான் கூத்துன்னு நம்ம காட்டுகிறோம் என்று பாமன் சுவாமி சொல்லுகிறார். இந்த திருக்கூத்தை அவர்கள் இங்கே தரிசிப்பார்கள். சித்தம் பரத்தை தரிசித்திருப்பார் என்று சுவாமி சொல்லுகிறார். ஆக இந்த அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்திலே உடம்பினுடைய பயன் முழுவதையும் பெறுகின்ற ஒரு யோக நிலையில அட்டமா சித்திகள் தானாக வந்து அமைகிறது. அவர்களால் இயலாதது என்று ஒன்றுமே இல்லை. அவரால் இயலாததுன்னு ஒன்றும் கிடையாது. இந்த சித்தி தாய்மானவர் சொல்லுகிறார்,
நெடிய முகிலேழும் பறந்து வருடிக்கிலோ நிலவு மதிமண்டலம் அதே ஊரன விளங்குவீர். சித்தர்கணத்தை பற்றி பேசுகிற போது சித்தர்களை பேசுகிறார். இந்த சித்தர்கள் இருக்கிறார்களே, இந்த யோக முதிர்விலை விளங்குகிற சித்தர்கள், இவர்களுக்கு உலகார்த்தமா எதுவுமே தேவையில்லை. அவர்களுக்கு பசி கிடையாது. அப்புறம் எப்படி உணவுல விருப்பம் வரும்? அவர்களுக்கு உடல் தேவை என்று எதுவுமே கிடையாது. எப்படி உலகப் பொருள்களை இச்சை வரும்? அந்த பரமானந்தத்திலே தேக்கி திளைத்து கிடப்பார்கள். அவர்கள் சிவானந்த தேனை அமுதை உண்ணுவார்கள். அந்த சிவானந்த தேனை அமுதை உண்ணுகின்ற, அறிவினாலே உண்ணுகின்ற, ஆனந்த தேனை உண்ணுகின்ற நிலையிலே விளங்குகிற அவர்கள், அந்த சித்தர்கள், உலகமானது ஊழிக்காலத்தில் ஒடுங்குகிற பொழுது எங்கே போவார்கள் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். இந்த சித்தர்கள் எங்கே போவாங்க ஊழிக்காலத்தில்? ஊழிக்காலம் வருகிற பொழுது என்ன ஆகுமா? இந்த பூமி முழுக்க நீரால நிறைந்து போகும். 7 முகில்கள் இருக்கின்றதாக சொல்லும். அந்த 7 முகில்கள் தான் இந்த பூமி உற்பத்தியாகிற காலத்தில் முதல்ல மழை பெஞ்சதுன்னு அவனே சொல்றான். யாரு? விஞ்ஞானியே சொல்றான். ஏன்னு கேட்டா, இது ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு, இது ஒரு ஃபயர் பால் மாதிரி இருந்துச்சு, சூரியன்லேருந்து பிச்சு விழுந்தப்ப, அப்படி விழுந்தப்ப இது ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்ததுனால இது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியாக இல்லை. இதனால இது சுழன்று கொண்டே இருந்தது. சுழன்று கொண்டே இருக்கிற பொழுது வெப்பமான பொருள் சுழன்று கொண்டா தீப்பொறி பறக்கும், நெருப்பு வரும். அதனால இது தணிப்பதற்காக மழை பெஞ்சுதான். பெய்ய வச்சிருக்கிறாரு சாமி மழையை. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துதான். மழை பெய்து இந்த பந்து முழுவதும் மழையினாலே நினைந்து முழுவதுமா மூழ்கிருச்சு. எங்கு பார்த்தாலும் நீர் தான், எங்கு பார்த்தாலும் நீர், சுற்றி வர நீர். அப்புறம் தான் மழை நின்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர் உலர ஆரம்பிச்சுது. நீர் உலர ஆரம்பித்த இடம், உலர்ந்து போன இடம் தான் உலகம் என்று அழைக்கப்பட்டது. உலர்ந்து போன இடம் உலகம். மீதியில் தண்ணி இன்னும் நிற்குது, 3/4 பாகத்துக்கு, 1/4 பாகத்துக்கு உலர்ந்து போய் இருக்குது. இந்த உலர்ந்த இடத்துல தான் இந்த உயிரினங்கள் தோண்ட ஆரம்பிச்சுது. இதை திரும்பவும் பொட்டிக்குள்ளே தள்ளுறதுக்கு நினைக்கும் போது திரும்பவும் இதே மாதிரி மழை பெய்யுமா சொல்கிறார். திரும்பவும் மழை பெய்யும். அப்படி பெய்கிற பொழுது எப்போ முன்ன இந்த உலகம் முழுவதும் ஊழிக்காலத்தில் முன்னால் எப்படி நீரால் நிரம்பிட்டோ அப்படி அப்பவும் நிரம்பும். நெடிய முகிலேழும் பறந்து வருடிக்கிலோ, வருஷிக்கலன்னா பெய்ய போது மழை பெய்கிற பொழுது, அப்போ இந்த சித்தர்கள் எங்கே போவார்கள்? ஏன்னா அவர்களுக்கு அழிவு கிடையாது இல்லையா, அவங்க எங்கே போவாங்கன்னு கேட்குறார். அதுக்கு சொல்கிற, அவங்க எங்கே போவாங்கன்னா நிலவு மதி மண்டலம் அதே ஊரண விளங்கு. எல்லாரும் நிலவு மண்டலத்துக்கு போயிடுவாங்களாம் அங்கே தங்கிறதுக்கு. யாரு? சித்தர்கள்லாம். நிலவு மதி மண்டலமே ஊரண விளங்கு. நல்லா கவனமாக கேட்கணும். இங்கே மழை பெய்ய ஆரம்பித்த உடனே, மழையிலான நிரம்பின உடனே அவர்கள் நிலவுக்கு போய்விடுவார்கள், மதிக்கு போய்விடுவார்கள். அங்கே தான் அவருடைய இருப்பிடம் என்று யார் சொல்றா? தாய்மானவர் சொல்றார் 17ஆம் நூற்றாண்டில். அதாவது 17ஆம் நூற்றாண்டில் தாய்மானவர் சொல்றார், இங்கே மழை பெய்கிற போது மழை இல்லாத இடத்துக்கு போவாங்க, சந்திரன் மழை இல்லாத இடம், அதனால் அங்கே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு, மற்ற விஞ்ஞானிகள்லாம் போயிட்டு வந்து, நிலவில் இறங்கினவங்கெல்லாம் போயிட்டு வந்து சொல்கிறாங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க நிலாவில் மழை கிடையாது. அதை 17ஆம் நூற்றாண்டிலேயே தாய்மானவர் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு போயிட்டார். அங்கே போயிட்டு வந்து இப்போ சொல்கிறோம் நிலாவில் மழை கிடையாதுங்க, அது எங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே. நெடிய முகிலேழும் பறந்து வருடிக்கிலோ நிலவு மதிமண்டலம் அதே ஊரண விளங்குவர். எப்படி சொன்னார் தாய்மானவர்? அங்கே மழை கிடையாது, நிலாவில் மழை கிடையாதுன்னு எப்படி சொன்னார் செய்திய? சித்தர்கள் அவருடைய சக்தியை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அந்த அட்டாங்க யோகத்திலே விளையும், யோகத்தினாலே விளையும் என்று சொல்லுகிறார். யோகத்தினுடைய முடிவு ஒன்றை பெறுவதல்ல, உள்ளே இருக்கிற பொருளை உணர்வது. யோகத்தினாலே ஒன்றை வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை அடைந்து விடுவதற்காக யோகம் செய்யல, உள்ளே இருக்கிற ஒரு பொருளை உணர்வதற்காக. ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டி, உள்ளேயே இருக்க ஒரு சொத்து, பெரும் சொத்தாக இருக்கிறது, ஆனந்தத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. புறப்பற்றுகள் என்று சொல்லக்கூடிய சிவத்தை போட்டு வைத்திருக்கிறோம். புறப்பற்று, அது வேணும் இது வேணும், அதை அனுபவிக்கணும் இதை அனுபவிக்கணும்னு சொல்லுகிற நிறைய பற்றுகள் எல்லாம் சுற்றுச்சுவராக இருக்கிறது. எப்போ அந்த சுவரையெல்லாம் நம்ம இடித்து தள்ளுறோமோ அப்போவே அந்த ஆனந்தம் நமக்கு கிடைச்சிடும், முடிஞ்சு போச்சு. இதை இடிக்கிற வேலை தான் யோகம். இதுதான் இந்த ஒவ்வொரு ஆதாரமும் இருந்து உள்ளே போகிற நிலை என்று யோகத்திலே விளக்குகிறார் என்று சொல்லி
இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த அட்டாங்க யோகத்தினுடைய காலம் 12 என்பதை எப்படி கணக்கெடுக்கிறார்னு சொன்னேன். 12 ஆண்டு எப்படி கணக்கெடுக்கிறார், இந்த சௌரமானவருடன் எப்படி கணக்கெடுக்கிறார்னு சொன்னேன். 12ங்கிறது ஒவ்வொரு ஆதாரத்திலையும் 4140 நாழிகை இருக்கணும். என்ன கணக்கு எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 360 நாளை கணக்கு பண்ணி அதை 360 தானே அணுவும் சொல்ல தானே அணுவும் இந்த சகத்து தன்னுண்மையும் மானாக்கணமும் பரகாயத்தியகமும் தானாவதும் பரகாயம் சேர் தன்மையும் ஆனாத உண்மையும் வியாபியுமாம் 8. அது 8 அட்டமா சித்தி சொன்னேன்ல. அணுத்தன்மை அடைதல், மிகுந்த கனமுடையவராக போதல், லேசாக இருத்தல், சொல்லிட்டேன் எல்லாத்தையும் 8மே சொன்னேன். இந்த பரகாயத்து ஏகுதல் கூட சொன்னேன். நினைத்த இடத்திற்கு செல்லுவது, அப்புறம் பர ஆகாயத்து ஏகுதல் எல்லாம் சொல்லிட்டேங்க ஐயா. முதல்ல செக் பண்ணி வேணா சொல்லுங்க. எனக்கு சொன்ன ஞாபகம் அட்டமா சித்தி ஒன்னொன்னு என்னன்னு சொல்லியிருக்கேன்ல. அது அட்டமா சித்தி சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், இந்த எனக்கு நல்ல நினைவு இருக்கு. இந்த ஒவ்வொரு காலமும் உரிய இந்த நிலம் நீர் தீ காற்று என்பதற்குரிய அந்த அந்த பூசை சிவபூசை. இப்போ கூட நாம் நம்முடைய சிவபூசை இருக்கிறதே, நம்ம இப்போ சிவபூஜை பண்ணுறோமே, சிவபூசை என்பதே கூட சிவயோகம்தான். பூசை சிவயோகம். அதனால தான் கிரியா யோகம்னே பேர் இதுக்கு. சரியை தனியாக நிற்கும், கிரியா யோகம்னு பேர். கிரியையிலிருந்து தான் யோகத்துக்கு. அந்த அகப்பூசை புறப்பூசை அகப்புற பூசை அப்படின்னு சொல்லுகிற அந்த பூசை இருக்கிறது. அந்த பூசை சிவபூஜை செய்கிற பொழுது மனம் அதில் லயித்து நிற்கிற பொழுது காலம் தெரிவதில்லை. அது சுருக்க அளவிலையாவது ஒவ்வொரு பூஜை செஞ்சே ஆகணும். முன்னாடி செய்யலைன்னா கூட சுருக்க அளவிலையாவது செய்யணும். இப்போ பரகாயத்து இயங்குதல்ங்கிறது ஒரு அதில் பரகாயம்னா இன்னொரு உடம்புல போய் பூந்து கொள்ளுவதல் என்பது ஒரு சாதாரண இது. ஆனால் பர ஆகாயம் பரவெளியிலே போய் சேருதல், அதுதான் பரகாய பிரவேசம். பராகாய பிரவேசம் அது. இவனால் இந்த 8 சித்திகளை பற்றி விரிச்சு பின்னால, ஆனால் இந்த 8 சித்திகளும் தனித்தனி தலைப்பில் பின்னால் விரிக்கிறார். இந்த 8 சித்திகளை, இந்த 8 சித்திகளும் சிவயோகிகளுக்கு எப்படி விளங்குகின்றன, அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது இந்த வசித்துவம் தான். சொன்னேன், அந்த ஈசத்துவம் வசித்துவம். இந்த வசித்துவம் என்று சொல்லக்கூடியது பரவசித்துவம் என்று சொல்லி அட்டமா சித்திகளில் இந்த வசித்துவம் கொடுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 30-40 பாடல் சொல்றார் இந்த பரவசித்துவத்துக்கு. இந்த 8 சித்திகளையும் தனித்தனி தலைப்பில் தனித்தனி மந்திரங்களாகவே விரித்து பேசுவார் பின்னால் அதிகம். எனவே அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, சிவபூசை தான் சிவயோகத்துக்கு துவக்கம். எனவே இந்த 4ஆம் தந்திரத்தில் அந்த சிவபூசை செய்வது எப்படி, ஒரு கடவுளை வணங்குகிற பொழுது அந்த கடவுளுக்குரிய மந்திரத்தோடு தான் வழிபாடு செய்யணும். எந்த கடவுளை வழிபாடு செய்கிறோமோ அந்த கடவுளுக்கு என்ன மந்திரம்னு தெரிஞ்சு அந்த மந்திரத்தால் தான் வழிபாடு செய்யணும். ஒரு கடவுளை வழிபாடு செய்கிற பொழுது இன்னொரு கடவுளுக்குரிய மந்திரம் சொல்லுவது உகந்ததல்ல. ஏன்னா தப்பாக சொல்கிறேன், எல்லாம் பிள்ளையார் படத்தையும் முருகர் படத்தையும் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தெரியுதா? இது அதற்கு உரிய ஒரு தெய்வத்தை வழிபடுறதுன்னா அதுக்குரிய மந்திரம். இந்த அந்தந்த மந்திரத்திற்குரிய தெய்வ முருகன்னா சரவணபவா, சிவனை வச்சு வழிபாடு செய்வது ஓம் நம சிவாயா நமச்சிவாயம், அப்படிதான் அது அதற்குரிய மந்திரம். எனவே தெய்வ வழிபாடு என்று சொல்லுகிறது அதற்குரிய மந்திரத்தை செய்வதைத்தான் இந்த கிரியையில் சொல்லுகிறார் அவர். பூசையும் அதற்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது என்ன ஆகும், உருவத்தை வச்சு அந்த படிமத்தை வச்சு வழிபாடு செய்து கொண்டே இருக்கிற பொழுது கொஞ்ச நாளில் என்ன ஆகும், படிமமும் உருவமும் இல்லாமலேயே அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுதே அதெல்லாம் மனசில் ஏறிடும். இப்போ எங்கே உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லுகிறீர்களோ, நீங்கள் எந்த மூர்த்தத்துக்காக அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்தீர்களோ அந்த மந்திரம் இங்கே எழுந்தருளிடும். நீங்கள் நினைச்ச உடனே இங்கே எழுந்தருளிடும். அதனால் நீங்கள் புறத்தே தேவைப்படுகிற பொருள்கள்லாம் தேவைப்படாமலேயே அகத்தை பூஜை செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு ட்ராவல் பண்ணுறோம், நம்ம பூஜா மூர்த்தத்தை எடுத்துகிட்டு வர முடியல, மனதிலேயே எழுந்தருளை பண்ணி நாம் அந்த மந்திரங்களை உரிய முறையில் சொல்லி செய்யலாம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் நமக்கு இறைவனுக்கு இருக்கிற
அந்த தொடர்பை கொஞ்சம் நெருக்கம் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி எப்படியாவது டிஸ்டன்ஸ் வந்துடுது இல்லையா? அது நாம் இருக்கிற வரைக்கும் சார்ந்ததன் வண்ணமாக நம்ம அமைந்தது இல்லையா? இங்கே இருக்கிற வரைக்கும் திருமந்திரம் திருமூலர் தான். இந்த இடத்த தாண்டினோம்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அதில் போய் சிக்கிடுவோம். அப்படியே இதை எது இதில் சாடுறோமோ அது இதில் அப்படியே படிஞ்சிடுறதுனால தான் எப்போவுமே கூடிய மட்டும் நாம் வந்து இந்த அடியார்கள் கூட்டத்து சத்சங்கத்துக்குள்ளேயே இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க. கூடிய மட்டும் அந்த ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணிடும். நாமளே பண்ண முடியலன்னா கூட பண்ணுகிறவர்கள் கூட இருந்தோம். மந்திரம் சொல்கிறவங்க கூட, மந்திரம்னா என்னவோ நீங்கள் நினைச்சிற மாதிரி மந்திரத்திலமாங்க, அதெல்லாம் கிடையாது. மந்திரம் ஒரு தெய்வத்திற்குரிய அந்த மந்திரம், அதை செவித்து நாம் அதை நம்ம ஆட்கொள்ள வேண்டும். இந்த மந்திரம் நமக்கு உற்ற இடத்துல அது உதவும். மந்திரம் என்றால் நினைப்பவருக்கு உதவுகின்றதுன்னு அர்த்தம். மந்திரம்னா நினைப்பவரை காப்பதுன்னு அர்த்தம் மந்திரம்னா. இப்போ நினைப்பவரை காக்கணும்னு சொன்னால் நினைப்பவர் அதை நினைத்து நினைத்து உருவேற்றி அதை தன்னுடைய கைக்கொள்ள வேண்டும் அந்த மந்திரத்தை. அதனால அந்த பூசை முறைகளை எல்லாம் 4ஆம் தந்திரத்தில் சொல்லுவார். 3ல் யோகத்தை சொல்கிறார். சாமி ஏன் இப்படி போகிறாருன்னு எனக்கு புரியல. யோகத்தை சொல்லி அடுத்தது கிரியைக்கு போகிறார். அது கிரியைக்கு போகிற பொழுது தான் புரியும் ஏன் யோகத்துக்கு சொல்லி கிரியைக்கு வரார் அப்படின்னுட்டு. அதனால் ரொம்ப கஷ்டமான பாடத்தை எல்லாம் வகுப்பில் நடத்திடணும். அப்போ தான் பரீட்சையில் சுலபமான பாடம் வந்தால் பையன் உடனே ஆகான்னு எழுதிடுவான். இருக்கிற சுலபமான கணக்கெல்லாம் இவரே போட்டுட்டா பரீட்சையில் கஷ்டமான கணக்கு வந்து நிற்கும். அப்போ அவன் தவிச்சு போயிடுவான். போடுற கணக்கெல்லாம் கஷ்டமான கணக்கெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி காட்டணும். அதான முறை, அப்படி தானே செய்யணும் வாத்தியார். இருக்கிற கஷ்டமான கணக்கெல்லாம் எடுத்து போட்டால் சுலபமான கணக்கெல்லாம் அவனே கூட போட்டுக்குவான். அதனால் சுலபமான கிரியையை 2வது கொண்டு வந்தார். கஷ்டமான யோகத்தை முதல்ல வச்சார், 3ஆம் தந்திரத்தில் வச்சார். யோகம் நமக்கு புறம்பானதில்லை. நாம் நினைக்கிறோம் யோகம் கஷ்டம்னு, இல்லவே இல்லை. யோகம் ரொம்ப நான் அடிக்கடி சொல்கிறது போல் அப்பப்போ சில யோகங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த யோகத்தில் சிவயோகமும் ஒன்று. சிவயோகத்தை நாம் செய்யணும். சிவபூஜை தான் ஆரம்பத்தை சிவபூஜை யாரும் யோகம் சொல்லி தராங்கன்னு போய் சேர்ந்துடாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த யோகம்லாம் யோகம் இல்லை, அதெல்லாம் யோகத்தினுடைய ஒரு அங்கம். அந்த அங்கத்தை கூட அவர்கள் அது சரியாக சொல்லி தராங்களா எனக்கு தெரியாது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட். எனக்கு தெரியாத பற்றி. அட்டாங்க யோகத்தில் முக்கியமானது நியமத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த பிராணாயாமம், அந்த ஆசனம், இவைகளெல்லாம் முடிந்த பிறகு நாம் போய் சிவனோடு ஒன்றுகிற அந்த ஆதார நிலை இருக்க யோகம். அந்த யோகத்துக்கு ரொம்ப தேவைப்படுவது சிவபூசை. எனவே சிவபூசைக்குரிய முறைகளில் திருமுறைகளில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்கிற பொழுது நமக்கு இந்த சிவயோகம் தானாக வந்து கைகூடும். சிவபூசை செய்கின்றவர்கள் திருமந்திரத்தில் இதெல்லாம் எளிய முறையில் விளக்கியிருக்கிறார். நாம் இதை தொடர்ந்து இங்கே வந்து இந்த மண்டபத்தில் இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த 3ஆம் தந்திரம் முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள், இதில் எத்தனை பேர் சிவயோகி ஆவாங்களா எனக்கே தெரியாது. நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கையா சார் எங்கள் மேலே அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு உங்கள் பேரில். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களெல்லாம் படித்து வருவதல்ல, உணர்ந்து வருவது. உணர்வு பூர்வமாக இருக்கிறவர்களுக்கு சிவம் எல்லாவற்றையும் தானாக ஓதாமலே உணர்வித்து அவற்றை உணர வைக்கின்றவன் சிவபரம்பொருள். எனவே திருமூலர் சொல்லுகின்ற இந்த நெறிமுறைகளை எல்லாம் நாம் திருமந்திரத்தின் வழியாக நின்று அவற்றை நாம் உணர்வு பூர்வமாக கேட்கிற பொழுது சிவம் பொருளை எளிதாக்குகிறது. எது கடினம் என்று எண்ணுகிறோமோ அதை எளிதாக்குகிற நிலையில் இருக்கிறவன் சிவபெருமான். சிவனுடைய கருணைக்கு அளவே கிடையாதுங்க. இந்த பசிபிக் ஓஷனுடைய ஆழத்தை கூட நீங்கள் அளந்துடலாம், இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் அளந்துடலாம். ஆனால் சிவனுடைய கருணையை நீங்கள் அளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கருணை மிகுந்தவன் சிவபரம்பொருள். அவனுடைய கருணை எல்லை இல்லாதது. அதனால் அந்த கருணை எல்லை இல்லாத அந்த கருணையில் நாம் சென்று கலப்பதற்கு நமக்கு இந்த பிறவி வாய்த்திருக்கிறது. எப்படியோ நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் தான் முழுமுதற் பொருள், அவரை அடைவது தான் பேரானந்தம் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்காகவாவது இந்த பிறவியை வணங்க வேண்டாமான்னு கேட்கிறார் சேக்கிழார். எனவே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் ஆடர்வல்லாருடைய திருவருளும் நிறைந்து விளங்கும் என்று சொல்லி 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய,
ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.